உலகின் முதல் கார். மனிதர்களின் பயண காலங்களை குறைத்து பாதி காலங்களை காப்பாற்றிய கார். குதிரை வண்டிகளின் பயணத்தை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்த மக்களுக்கு முதலாக குதிரை இல்லாமல் பயணிக்கும் வாகனமாக உருவாகி பிரமிக்க வைத்த கார். எஸ், பென்ஸ் பேட்டன் மோட்டார் வேகன். ஜெர்மனியின் பார்சிமில் 1849 ஆண்டு ஒரு சிறிய கிராமத்தில் பெத்தா பென்ஸ் என்பவர் பிறக்கிறார். அந்த சிறிய பெண்ணுக்கு எதிர்காலம் பெரிய கனவுகளுடன் மிளறுகிறது. 1872 ஆண்டு அவர்கள் தனது பிசினஸ் பார்ட்னர் கார்ல் பென்ஸை மணந்து அவர்கள் வாழ்க்கையின் புதிய பருவத்திற்கு தொடக்கம் கொடுக்கிறார்கள். பெத்தா பென்ஸின் கணவரான கார்ல் பென்ஸ் அவர்கள் ஒரு ஆர்வமுள்ள விஞ்ஞானி. அவர் எப்பொழுதும் புதிய கண்டுபிடிப்புகளுக்காக உழைத்துக் கொண்டே இருக்கிறார். 1885 ஆண்டில் கார்ல் பென்ஸ் அவர்கள் உலகின் முதல் மோட்டார் வேகன் என்ற காரை உருவாக்குகிறார். ஆனால் இந்த கண்டுபிடிப்பு மக்கள் மத்தியில் பெரிதாக வரவேற்பு இல்லை. இது கார்ல் பென்ஸின் மிகவும் மனசோர்வு அடைந்தவனாக மாற்றுகிறது. தன் கணவன் மனசோர்வை பார்த்த பெத்தா பென்ஸ் அவர்கள் ஒரு பெரிய யோசனையை முன்னெடுக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய மகன்கள் ரிச்சர்ட் மற்றும் யூஜனுடன் மென்ஹெய்ம் நகரிலிருந்து தனது சொந்த ஊரான போர்சைமுக்கு இந்த மோட்டார் வேகனை ஓட்டிக்கொண்டே செல்கிறார்கள். இந்த பயணம்தான் கார்லின் கண்டுபிடிப்பிற்கு உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பு கிடைக்க வழிவகுத்தது. இந்த பயணத்தில் பெத்தா பென்ஸ் மற்றும் அவரது குடும்பம் மிகுந்த சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். முதலாவது, அவர்கள் கார் இன்ஜினை குளிர வைத்துக் கொள்ள எப்போதும் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர்கள் பாதையில் உள்ள ஆறுகள் மற்றும் கடைகளில் எரிபொருள் நிரப்புவதற்காக நிறுத்த வேண்டியிருந்தது. அதே நேரத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கிறது. அந்த காரில் ஃபியூல் சொல்லக்கூடிய வழியில் அடைப்பு ஏற்பட்டு வண்டி நின்று வருகிறது. அவற்றை சரி செய்ய தொப்பி முனையை பயன்படுத்தி சரி செய்கிறார்கள். இந்த பயணத்தின் போது ஏற்பட்ட சிறிய சிறிய குறைகளை பார்த்து காரில் சில முக்கிய பாகங்களில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்று தெரிந்து கொண்டார்கள். பிரேக் மற்றும் டிரான்ஸ்மிஷன் சரி செய்யப்பட்டது. இதனால் கார் நிலையான முறையில் ஓட்ட இயல்பு பெற்றது. பயணத்தின் கடைசியில் எரிபொருள் முடிந்ததும் ஸ்டாட் அபோதிக் என்ற லேபில் லிக்ரைன் என்ற திரவத்தை எரிபொருளாக பயன்படுத்தினார்கள். இந்த இடம்தான் உலகின் முதல் எரிபொருள் நிரப்பும் நிலையாக மாறியது. தெளிவாக கூற வேண்டுமென்றால் முதல் ஃபியூல் பங்க். இப்படி ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று தன்னுடைய கணவருக்கே தெரியாது. பயணத்தை முடித்து பெத்தா பென்ஸ் அவர்கள் ஒரு டெலிகிராம் மூலம் கார்லுக்கு அந்த பயணம் பற்றிய செய்தியை கூறுகிறார்கள். இந்த பயணம்தான் மோட்டார் வேகனை மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றதற்கு முக்கிய காரணம். இன்றும் பென்ஸ் நிறுவனம் உலக அளவில் வாகனத்துறையில் மிகப்பெரிய சாதனை படைத்துக் கொண்டு வருகிறது. அந்த 106 கிலோமீட்டர் வரலாற்று பயணம் இன்று பெத்தா பென்ஸ் மெமோரியல் ரூட் என்று இன்றும் நினைவு கூறப்படுகிறது. இந்த பென்ஸ் கார் உருவான வரலாறை மிகவும் எளிதாக உங்களிடம் கூறிவிட்டேன். ஆனால் இந்த வெற்றி பெத்தா பென்ஸிற்கு எளிதாக கிடைக்கவில்லை. பெத்தா பென்ஸின் பயணம் எவ்வளவு சவால்களை எதிர்கொண்டு இருக்கிறது என்று பாருங்கள். முதலில் கார் மிகுந்த சூட்டில் இருந்தது. அவர்களும் அவர்களது மகன்களும் என்ஜினை குளிர வைப்பதற்கு அதிகமான நேரத்தை செலவிட்டார்கள். அது மட்டுமல்ல, பயணத்தின் போது அவர்கள் கொண்டு வந்த எரிபொருள் முடிந்து விட்டது என்று சோர்ந்து போகாமல் மாற்று எரிபொருளை கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டே இருந்தனர். அதில் வெற்றியும் பெற்றனர். என்ன அதிசயமான சிந்தனை! சோதனை அத்தோடு மட்டும் முடியவில்லை. சரியான சூழ்நிலையில் காரின் பிரேக்கிங் சிஸ்டமும் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமும் சரியாக வேலை செய்யவில்லை. அப்போது பெத்தா பென்ஸ் அவர்கள் தோல் உபகரணங்களை பயன்படுத்தி அதை சரி செய்தார்கள். சாலைகளில் தடைகள், ஆறுகள், ஓடைகள் அவர்களை நெருக்கினாலும் அவர்கள் ஒருபோதும் அந்த சோதனையை நினைத்து தன் முயற்சியை நிறுத்தவே இல்லை. முடிவில் வெற்றி கண்டார்கள். அதன் வெளிப்பாடு இன்று உலகம் போற்றக்கூடிய நிறுவனமாக நினைத்து நிற்கிறது தி பென்ஸ். இந்த வரலாற்றின் மூலம் எங்களில் சிறிய மெசேஜ்: நம் வாழ்க்கை பயணத்தில் சவால்கள் நம்மை முறியடிக்க முயல்கின்றன. ஆனால் நாம் கடந்து செல்லும் வழி நம்மை பலப்படுத்தி நம்பிக்கையுடன் முன்னேறி செய்யும். உங்கள் பயணத்தில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலையும் பாருங்கள். அது உங்கள் உச்சத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் ஒரே ஒரு வழி. பெத்தா பென்ஸே இன்னும் உலகம் முழுவதும் அஞ்சலிக்குரிய நாயகி இருக்கிறார்களோ அந்த சக்தி உங்களுக்குள்ளும் இருக்கிறது. நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு நேர்மையாக பதில் சொல்லுங்கள். உங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள். உங்கள் முன்னேற்றத்தை நிறுத்துகிற விளக்கங்களுக்கு மாறாக உங்களை உங்கள் உலகம் அளவிடும் அளவிலான சாதனைகளை உருவாக்குங்கள்.
மீண்டும் ஒரு முக்கியமான நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.